ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு 9 டேஸ்ல இவ்வளோ சிம்பிளா மாறுமா அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சில மெசேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இவ்வளோ நான் சிம்பிளாக தான் இருக்கும். அதை நான் அனுபவிக்கிற மாதிரி எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்த்தேன். அது சிலர் மூலமா எனக்கு தெரிய வரும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அதைய பாசிபிள் பண்ண வைக்க முடியுன்றத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உங்க மூலமா எல்லாருக்கும் எடுத்துட்டு போக முடியும். ஓகே, எனிவே தேங்க் யூ ஸோ மச். குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸோ அப்படியே ஸ்லோவா வீடியோ ஆன் பண்ணுங்க. அப்படி பேசுவோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். பேசிட்டு அப்புறம் நேற்று டாபிக் ஆக்சுவலாக ஹாஃப்ல இருக்கு. அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு நம்ம பண்ணுவோம். நான் ஒரு ஹாய் சொல்றேன். 9 டேஸ் என் கூட டிராவல் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து 9 டேஸ் டிராவல் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு? நேத்து அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போ எனக்கு ஒரு 2-3 மெசேஜ் இப்போ ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படிங்கறத அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, பெருசா எதையுமே நம்ம வந்து எடுத்துக்க வேணாம், எல்லாமே ஈஸி தான். இப்ப காலையில கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தங்க நம்ம குரூப்ல போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது எப்படி ஈஸியா மாறிடுச்சு. அதாவது காமா இருக்கும்போது போராடவே தேவையில்லை அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டட்ல இன்ஸ்டன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க மேம். சிம்பிளா எடுத்துக்கிறதுனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட எனக்கு ஒரு பேர்டன் மாதிரி இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு பிளானிங் ஃபோக்கஸ்டா இருக்கிறனால இட் இஸ் சோ ஈஸி. நான் ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள என்னால பண்ணிட்டு ரெஸ்ட்டும் என்னால எடுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டைமே அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கான டைம் இல்ல ஃபேமிலிக்கான டைம், அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ற மாதிரி அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஹெல்த் வைஸுமே நீங்க சொன்னது நமக்கு எதுவும் அதுவுமே நிறைய ஐயோ என்னமோ ஆயிடுமோ அப்படின்னு கூகுள் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நம்ம என்னமோ தாட்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டாப் பண்ற மெத்தட்லயும் நம்ம வேற எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், நமக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடறதால எதுவுமே எஃபெக்ட் ஆகாது, அந்த மாதிரியும் சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகே ராதா, தேங்க் யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து நான் அதிகமாக பசங்க கிட்டேயும் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து யார் என்ன சொன்னாலும் ரொம்ப சீக்கிரம் எமோஷனலாக ஹர்ட் ஆகிடுவேன். பட் உங்களோட ஃபர்ஸ்ட் டே செஷன் செகண்ட் டே செஷன்ல இருந்து என்னன்னா என்னோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளை டைவர்ட் பண்ணிக்கணும், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி தான் இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் மேம். இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எனக்கு, என்னோட மைண்ட்ல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் எப்பெல்லாம் வந்து இஷ்யூஸ் வருதோ நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி நீட் பேஸ்டா மாத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். அது 100% என்னால் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, பட் மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுதோ நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேம் எனக்கு. ஓகே புஷ்பா, நீங்க உள்ள வந்ததே வந்து ஒரு மாற்றம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சில நேரம் நமக்கு அதுக்குள்ள வரவே மாட்டோம். நம்ம சரிதான், நம்ம வாழ்க்கை சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறதே நீங்க மாற்றத்துக்கான ஒரு முயற்சி தான். கண்டிப்பா மேம். ஆக்சுவலா ரொம்ப நாளா நான் ட்ரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பண்ணணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த உங்களோட எஃபி போஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. அந்த டைம்ல தான் வந்து இந்த செஷன் வந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மேம். இப்போ நம்ம சில ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து நீட் பேஸ்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. பட் சில விஷயங்கள் எனக்கு மேஜரா பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நான் பார்ப்பேன். பட் என்னால எஃபர்ட் போட முடியல. என்னமோ இப்ப படிக்கணும்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் 2 நாள் பண்றேன், அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏதோ ஒரு ரீசன்னால போகுது. அதே மாதிரி ஃபுட்டு விஷயத்துலயும் வந்து லிமிட்டா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்றது வந்து ஒரு 1 or 2 days ஃபாலோ பண்ணுது. பட் என்னால இந்த எஸ்பெஷலி இந்த 2 விஷயத்துல வந்து என்னால என்ன செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியல.
கண்டினியூஸா எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், இல்ல என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னால மேனேஜ் பண்ணவே முடியல இப்போதைக்கு. அது ஒண்ணு மட்டும் ஏதாவது டிப்ஸ், சஜஷன்ஸ் இருக்குமா மேம்? நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை, ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்றது? ஓகே, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ மேம் சார். ஓகே, வணக்கம்மா, நான் உஷா பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனாலதான். ம், ம், ம். எனக்கு நல்லாவே 9 days நான் அட்டன் பண்ணேன். நல்லாவே ஃபீல் இருந்தது. அது எல்லாமே ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இப்ப அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் அது தேவையில்லாத விஷயங்கும் போது நம்மளோட நீடு என்னங்கிறது அந்த நேரத்துல கவனிக்க முடியுது. அதை நோக்கி நம்மளால போகவும் முடியுது. அதே மாதிரி தூக்கம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்தது. இப்ப அந்த மெடிடேஷன் அந்த மாதிரி நீங்க சொன்னதை அதை ஃபாலோ பண்ணும் போது நல்ல தூக்கம் வருது. இடையில வந்து எந்த கனவும் கிடையாது. நல்ல ஒரு தூக்கம், ஆழ்ந்த நித்திரை கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சேஞ்சஸாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஆமா. எனக்கு இப்போ இன்னைக்கு என்ன நான் கேட்கணும்னு நினைச்சுன்னா, எந்த இடம் வந்து சிம்பிளா மாறி இருக்கு. சில நேரம் வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி சின்ன அழுத்தம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்கள் இது ஒரு பெரிய விஷயம்தான். அது ரொம்ப அழுத்தமாவதான் இருந்துட்டு இருந்தது. அத வந்து சரி அவங்க போக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து கொஞ்சம் சரிப்படுத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அது ஈஸியா இருக்கு. அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க பார்த்தா போதும், நம்ம வந்து அடுத்தவங்களோடதுல வந்து தலையிடணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கறது வந்து நல்லாவே புரிதல் கிடைச்சிருக்கு. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நிம்மதியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. நீடு எதுன்னு அதை பார்த்து நம்மளுக்கு போறதுக்கான டைம் நிறைய இருக்கு. நம்மளுடைய அதோட தேடல்கள் வந்து அதிகமா இருக்கு. அதை தேடி அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கு. மனம் வந்து மனத்தை பத்தி நான் சொல்லணும். அந்த மனம் வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்மளோட இதை வந்து மாத்துதுங்கிறது வந்து இந்த கம்பளி புழு பார்த்தாலே எனக்கு அந்த கம்பளி புழுன்னு பேரு சொன்னாலே எனக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. யாராவது ஒரு பேர் சொன்னாலே என் உடம்பெல்லாம் தடிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மரத்துல பாத்துட்டேன்னா எங்கேயோ தூரத்துல பார்த்தா கூட என்னோட உடம்பெல்லாம் தடிச்சு போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அது வந்து ஒரு புழு தானே, அது ஒரு பூச்சி தானே, நம்மள மாதிரி அது ஒரு உயிரினம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யாரு என்ன சொன்னாலும் பக்கத்திலேயே போய் கம்பளி புழு பார்த்தா கூட அது எதுவுமே செய்யல, உடம்புல எந்த ரியாக்டும் பண்ணல, நல்லா இருக்கு, ஒண்ணும் ஆகல. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மனம் நினைச்சதுன்னா என்ன வேணாலும் செய்யுங்கிறது வந்து ரொம்ப இதா இருந்தது, தெளிவா இருந்தது. ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு வேணும். ஒரு உஷா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன அழுத்தம் இருக்கும், என்னன்னா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம அது வந்து சிம்பிள்னா இதுக்கா இவ்வளவு போராடணும் அப்படிங்கிற மாதிரி அதுவா மாறி இருந்திருக்கும். இதே இன்னைக்கு 2 பேர் தாஜுதீன் ஷேர் பண்ணாரு, இவங்க இன்னொருத்தங்க அங்காள் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்ல. ஸோ அதையே தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள், லைஃப்பை வந்து ரொம்ப அழகா வாழலாம். அதுக்கான மந்திரம் தெரியாம இருந்தது இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து கத்துக்கிட்டோம் எல்லாரும் ஒரு 9 daysல. அது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியும்னா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி, புஷ்பா சொன்ன மாதிரி மேபி டஃபா இருக்கலாம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா அதுக்கான ஒரு இடத்துல இருக்கும் போது அது டைம் எடுத்துக்கிட்டும் இருந்தாலும் ஓகே, சால்வ் ஆகும். இப்போ 9 days கண்டினியூ பண்ற யாராவது ஒருத்தங்க சொன்னீங்க அப்படின்னா, ஏன்னா நான் நிறைய பாக்குறேன், என்னோட கிளைண்ட்ஸ் இங்க வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா மாறிடும், பெரிய போராட்டமா இருக்கும், டக்குன்னு அது ஈஸியா சால்வ் ஆயிரும், இவ்வளவுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்ப அதை நீங்க எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்ற மாத்திரம் எனக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். எஸ் மேடம். ஆக்சுவலி நான் எப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் டேஸ்ல எல்லாத்துலேயும் டாப்பராக வருவேன், பேச்சு போட்டி. பட் ஆனால் அப்படி இருந்துட்டு ரொம்ப அடக்கமா எல்லாரும், நாங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினால சொசைட்டி என்ன சொல்லுவாங்களோ, ஆனால் பட் யாரும் சொல்லலை, ஊர்லேயுமே நல்ல பேர் எங்களுக்கு. நம்மளப்னா ஒரு டீசென்ட், என்னை பார்த்தாலே மற்ற என் ஃப்ரெண்ட்ஸு அப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் நான் ஒரு 25 years முன்னாடி கூட லவ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலேயே எல்லாம் இருக்கும். பேசுறீங்க, ஓகே சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ், ரொம்ப மரியாதையும் இருக்கணும், அப்புறம் ஜாலியாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன் எப்போதுமே. அப்படி இருக்கும்போது, ஆனால் எந்த இடத்துல வெளிப்படுத்தும் போது இவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க நம்ம ரிலேஷன்ஸை பற்றி, நம்ம பேரண்ட்ஸு வீட்டில் உள்ளவங்க யாருன்னு சொல்லல அப்போ ஸ்கூல் டேஸ்ல எல்லாத்தையும்.
பட் ரிலேஷனுக்காண்டியே பயந்துட்டுல சரி வெளிப்பார்வையில நம்ம இப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி நேற்று ஒரு சிஸ்டம் சொன்ன மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா இப்படி பணிவா ரெஸ்பாண்ட் வெளியில இப்படி சொன்னா நம்மள தப்பா நேம் அப்பா அம்மா சொசைட்டில நமக்கு நேம் நல்லா இருக்காது போல நம்ம ஃபேமிலிக்கு அப்படி மாதிரி இருப்போம். ஆனா யாரும் நம்மள சொன்னதுல எல்லாரும் என்ன எங்களை நல்ல மதிப்பு வச்சிருக்காங்கிறதும் தெரியுதுங்க. ஆனா ஒரு போலியான ஒரு நம்மளோட தாட்ஸை வெளிக்காட்டல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அதான். பட் ஆனா நம்ம ஹஸ்பண்ட் அதுக்கு பிறகு அவர் ரொம்ப சப்போர்ட் எல்லாமே பண்ண சொல்லுவார். சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்க சொல்லுவாரு. என்னோட திறமை என்ன அவரு தான் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ உங்க கிளாஸ் கூட நகர் மேம் 11 o'clock ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்ட்டு போனாரு. பட் ஆனா நான் டூ மச் அவைலபிளா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டுல மாமியார் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் சரி எங்க ஃபேமிலி. ஆனா நீங்க சொல்ல மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த தம்பியை வச்சுட்டு நீங்க எனக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லா எனக்கு அவர் சொல்லுவாரு உனக்குனே மேம் சொன்ன மாதிரி யார்கிட்ட போய் கேட்க எப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்க. நான் அந்த பிரிவம் சந்திப்போம் படத்துல ஒரு ஸ்னேகா கேரக்டர் மாதிரி எனக்கு பார்த்த எல்லாருமே லைஃப்ல நல்லவங்க. எனக்கு என்னை அவங்க துன்பப்படுத்தினா கூட நான் இது ஒரு மனோவியாதின்னு நினைப்பேன். ஸோ அவங்க ப்ராஸ்பெக்ட் அது கரெக்ட். ஸோ அவங்க 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 இந்த சுச்சுவேஷன்ல என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாதான் அவங்க நல்லா இருக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வருது இப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நினைப்பேன். இவர் சொல்லுவாரு இப்படி எல்லாம் உலகத்துல யாரும் யோசிக்க மாட்டாங்க உனக்குதான் அப்போ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க ஹஸ்பண்ட். கிளாஸஸ் எங்க அட்டன் பண்ண போனாலும் முதல்ல என்கிட்ட எல்லாரும் ரூடா ரொம்ப இதா பண்ணுவாங்க. நிறைய கிளாஸஸ் எல்லாம் போவேன்னா இப்படி கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் முடிஞ்சு போது அவ்வளவு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க என்கிட்ட. ஸோ நான் இயல்பா தான் இருப்பேன். பட் அவங்க தான் தேவையில்லாம வன்மம் எல்லாருமே வைப்பாங்க. என்னை பார்த்தாலே பாடி லாங்குவேஜோ என்னோட நாலேஜுக்காண்டி பண்ணுவாங்க. இல்ல தற்பெருமைக்கு சொல்லி நார்மலா. ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இயல்பா கேஷுவலா எப்போதும் போல இருக்கேன். ஆனா இப்ப என்ன என்னையும் வெளிப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா நம்ம நீங்க நேற்று சொன்ன அந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி எங்க வீட்டுல ஒரு 5 years அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு உலகத்துக்காண்டி நீ வாழாத உனக்காண்டி. இப்போ உங்க இது கிளாஸ் பண்ண பிறகுதான் மேம் சொல்றது கரெக்ட். இப்பதான் நான் சோஷியல் மீடியாலாம் இப்போ ஒரு 10 days ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். எல்லாம் யாரும் என்னமோ சொல்லி இது என் லைஃப் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்ல போறாரு. அப்புறம் அவர் சொன்னார் பேரம்பத்தி எடுக்கிற வயசுல நீ இன்னும் அடக்க ஒடுக்கமா வாழ்ந்து என்ன பண்ண போற அப்படின்னு அவரு. நானே உனக்கு கொடுக்குறேன். இப்ப என் பொண்ணு கூட இன்னைக்கு கூட ஒரு இது பண்ணி போஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ இதெல்லாம் கூட நீங்க கிரிஞ்சா இருக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் 8வது நாள்ல. நகர் மேம் எனக்கு ஹாப்பி நியூ இயர் நான் எப்படி கொண்டாட போறேன். அப்புறம் நாங்க சர்ச்சுக்கும் போவோம். உங்களை போனோடனே திரும்ப ரொம்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் சர்ச்சுக்கு போனோம். நம்ம சொல்ல சின்ன வயசுல பிபிஎஸ் எல்லாம் எடுப்பேன். என்னோட ஃப்ரெண்டு சிஎஸ்சில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. பள்ளி போவேன் அங்கேயும் எல்லாரும் கூட நான் ரொம்ப இதா இருப்பேங்க. ஸோ இப்போ நீ அந்த சர்ச் போஸ்ட்ல அவர் சொன்னா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு நியூ இயர் போஸ்ட் இப்ப போடுறேன்னா இல்ல நகர் மேம் சொல்லிருக்காங்க எனக்கு எப்போ நான் நியூ இயரை எப்பனாலும் வரவேற்பேன் அது ஏன் இஷ்டம் அவங்க சொன்னா சொல்லிட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு. மேம் அவனும் கிளாஸ் உங்க கிளாஸ் இடையில கவனிப்பா. அப்புறம் வாய்ஸ் இது வந்து டீசன்ட் பீப்புள் மாதிரிலாம் இல்ல சும்மா ஒரு சொசைட்டியே தெரியாத மாதிரி எனக்கு இப்ப ஒரு விவாதம் ஒரு 10 நிமிஷமா அந்த நியூ இயர்காண்டி எங்களுக்கு வந்தது. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க இல்ல சார் நான் என்னோட சிஸ்டம் நான் எப்படி வாழணும் முடியும் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணது போதும் என்னையும் தப்பா பேசினா அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க அந்த டிசீஸ் நோய் மனோபாஸ் சொல்லும் போது நீங்க வலியுறுத்தல் சொல்லும் போது எனக்கு டாக்டர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க நமக்கு இந்த மாதிரி வருதுல மேடம்னோடனே நீங்க நான் சும்மா இருந்தாலே நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் நமக்கு முடியாம வந்துருமோ அப்படின்ட்டு. அன்னைக்கு சொன்னீங்க உடல்ல நடக்கும் மாற்றத்தெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற வழி எல்லாம் யாராவது நமக்கு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நிறைய பெயின்லாம் இருந்தது. ஒரு ஒர்க் எல்லாம் இல்ல மேம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும் என்ன உடம்புல வருது பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்து பண்ணேன். இல்லாட்டி சும்மா சும்மா டயர்ட் 11 o'clock படுத்துருக்கேன் நான் அப்படியே முடியலையே அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி அன்ஹெல்தி தாட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நான் எப்போதுமே கொஞ்ச நாளா எனக்கு நமக்கு படிக்கிறது எனக்கு சப்ஜெக்ட் நிறைய இருக்கனால அன்னெசரி தாட்ஸ் வராது. பட் என்னோட தாட்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி சொசைட்டிக்கு பயந்துட்டு அது எப்படி அப்ளை பண்ணுன்னு தான் எனக்கு தெரியாது. அது மத்தவங்களோட ஒப்பீனியன்குனே நான் வாழ்ந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. அவ்வளோ நம்மள அன்னெசரி தாட்ஸ் எல்லாம் வராது. என் கோல் காலையில இருந்து இன்னைக்கு படிக்கணும்னா நைட் 2 மணி வரை கூட படிச்சுட்டே தான் இருப்பேன். பட் அது நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். ஆனா இது அந்த இது செல்ஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல அதை நான் இப்ப ரொம்ப உணர்றேன். இப்ப சன்னையாடு எல்லாத்தையுமே எங்க பொண்ணு எல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் நமக்கு அவங்கவுங்களுக்கு மட்டும் வாழுவோம் அடுத்தவங்க பத்தி தேவையில்லை. ஏன்னா அடுத்தவங்க எல்லாருக்கும் பெருசவங்களாயிட்டு யாரும் யாரையும் டிபெண்ட் ஆகல தேவையில்லாத போய் ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டு நம்ம அவங்க பிரச்சனையை நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா படுத்து இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பட் அந்த நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி காலப்போக்குல நம்மளே நினைச்சுட்டே இருந்தா வரும் அப்படின்னு நம்புறேன்.
ஓகே சங்கரி, தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா நீங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சும்மா நம்ம போயிட்டு படுத்துட்டே இருக்கிறதுக்கு பதிலா எந்திரிச்சு போயிட்டு அடுத்தது நம்ம நகர்ந்து போலாம், இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த இடம் வந்து இது மாத்திரம் நம்ம மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ரீச் பண்ணாலே அந்த ஹெல்த்தியான லைஃப் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னன்னா ஒன்று சொல்லியிருப்போம், அதை உள்வாங்கி இருந்திருப்போம். நோய் சார்ந்து நான் பேசுறேன். அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அதை போயிட்டு சடனா பிரேக் பண்றீங்க, அப்படி ஒண்ணு இல்லை, அப்படி ஒண்ணு இல்லைன்னா இல்லைதான் மெனோபாஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனைலாம் ஒண்ணு கிடையாது. ஸோ உடனே வந்து உங்களுக்கான அடுத்தது என்னன்னு கவனிக்கிறீங்க, போறீங்க, ஒர்க் பண்றீங்க, பயங்கர சூப்பரா இருக்கு லைஃப், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இந்த 9 days ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்த நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். லைஃப் வந்து நிறைய இடத்துல சிம்பிளா இருக்கு, ரொம்ப சிம்பிள். அங்கே ஒன்றும் போராட்டமே தேவையில்லை, எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து மனசுக்குள்ள நிம்மதி இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது வந்து சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் குழந்தைங்க, அம்மா அப்பா, எல்லாருமே நம்ம கூட ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க. நம்மளாலேயும் அவங்களோட கனெக்ட் ஆக முடியுது, அங்கே ஒரு சிக்கலே இல்லாம இருக்கு. மூணாவது வந்து ஹெல்த். உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா இப்ப இல்லை, இப்ப இருக்காது. இந்த 9 நாள் என் கூட டிராவல் பண்ணாங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அப்படி ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க எல்லாருமே பேசணும், எல்லாருமே அதை பத்தி எனக்கு ஷேர் பண்ணணும்னு நான் சொல்றேன். சொல்லுங்க மேம். மணிமே. எனக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்கும் மேம். இப்ப ஒருத்தவங்க ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் பேசலன்னா கூட ஏன் அவங்க பேசல, என்னவா இருக்கும் அப்படி இப்படின்னு யோசிப்பேன். ஒருவேளை நம்ம அன்னைக்கு பேசுனது அவங்க எதுவும் அப்படி எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணும். இல்ல ஹஸ்பண்ட் ஒரு 2 டைம் கால் பண்ணி அவர் எடுக்கலன்னா, இல்ல நம்ம பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னா என்னவா இருக்கும், அடுத்தது அப்படி யோசிச்சுட்டே தோணும். ஒருத்தவங்க கிட்ட இதை ஷேர் பண்ண வேணாம்னு நினைப்பேன், ஆனா என்ன மீறி ஷேர் பண்ணிட்டு ஐயோ இவங்கள்ட்ட அதை சொல்லியிருக்க கூடாதோ, இவங்க போய் அப்படி இப்படின்னு அந்த ஓவர் திங்கிங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப அந்த ஸ்டாப் கான்செப்ட் அப்ளை பண்ண ரொம்பவே நல்லா இருக்கு. அதை பத்தி திங்க் பண்றதே இல்லை. ஓகே அவங்க அப்புறம் பண்ணுவாங்க, அந்த நீட் பேஸ்டா அது. இப்ப எதுவும் ஒர்க்ல இருக்கலாம் அவங்க, அப்படி அப்படி அந்த மாத்தின பிறகு இல்லைங்களா, அந்த இடம் சிம்பிளா மாதிரி இருக்கு, தேவையில்லாம நம்ம இல்ல. இப்ப ஏதாவது ஒண்ணு கால் பண்றோம், அவங்க எடுக்கலனாலும் நம்ம அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு அந்த இடத்துல. ஆமா, இல்லன்னா அந்த முன்னாடி எதுவும் உடம்பு முடியலையோ அந்த ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மேம் அந்த கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மேம், சசிகுமார் பேசுறேங்க மேம். சொல்லுங்க சசி. சசி நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா 9 days? ஆமாங்க மேம். சொல்லுங்க சசி, எந்த இடம் ரொம்ப சிம்பிளா மாறி இருக்கு? மேம் ஏதாவது எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு ப்ரெஷர் ஆயிருங்க மேம். ஒரு 2-3 ஆர்டர் ஒட்டுக்கா வந்தா. நேற்று கரெக்டாக எனக்கு வண்டி தேவைன்னு வீட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஆர்டர் 7 மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மணி 5:30 சம்திங் ஆயிடுச்சு. நான் வண்டி ரெடி பண்ணலான்னு பார்த்து எனக்கு ரெடி ஆகலை. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், சரி வந்துடுறான்னு சொன்னா, அவன் வரதுக்கு 6:45 ஆயிடுச்சு. எதுவுமே யோசிக்கல, நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு தான் மேம் இருந்தேன் சும்மா. அப்புறம் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண, சரி என்ன அவர் ஃபோன் பண்ண மாட்டார் டாக்டர், நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாகவே இருந்தேன். அப்புறம் அவன் வந்தான், நான் போயிட்டு எனக்கு மெட்டீரியல் எடுத்துட்டு நான் போய் கொடுத்தேன். டாக்டர் எதுவுமே சொல்லலைங்க மேம். ஃபர்ஸ்ட் இது அது ஒன்றுங்க மேம். அப்புறம் நேற்று சிப்ஸ் பாக்கெட் 2 வாங்கியிருந்தேங்க மேம். அது வந்து எக்ஸ்பீரி வந்து 1ஆம் தேதி ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டேன், நான் அதாவது வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். சாப்பிடும் போது எனக்கு அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தான் மேம் சாப்பிட்டேன். அதே மாதிரி எனக்கு அது ஒண்ணுமே பதிலா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அது என்ன பண்ணணும்? ஓகே ஓகேங்க மேம். நான் அந்த மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கு எனக்கு அது அதில் போட்டிருக்கு, ஆனா என் உடம்புக்கு அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டாங்க மேம். அது மாதிரி எனக்கு எதுவுமே ரியாக்ட் ஆகலைங்க மேம். நார்மலா தான் மேம் இருக்கேன். எப்பவுமே நம்ம கொடுக்குற கவனம் தான் நம்ம உருவாக்குறவங்க. நம்ம எல்லாருமே வந்து we can create something. ஸோ என்ன நடக்கணுங்கிறத இந்த ஃபுட்டுக்கு அப்புறம் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப பாடி ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க இல்லையா? ஒரு இந்த ஃபுட் வந்து இன்னும் உங்களோட ஃபிட்னஸ் ஏதோ வேலை செய்ய போகுது, உங்களோட அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய திடீர்னு ஒரு 4-5 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஒருவேளை அதையே வந்து சால்வ் பண்ண போகுதுங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு, நம்ம யோசிக்கிறதா என்ன யோசிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து மேம் ஆக்சுவலா எனக்கு தயிர் சாப்பிட்டா காமனா ஒத்துக்காது. ஆனா ஓகே நம்மளுக்கு ஒத்துக்கும், ஒண்ணும் செய்யாதுன்னு நேத்து சாப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒத்துக்கலதான் மேம். அது மூக்கெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் நார்மலா இல்ல. அதாவது ஒத்துக்காதுங்கிறது எவ்வளவு நாட்களா உங்களுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம அதை எந்த வயசுல நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எதுல இருந்து நம்ம அதை பத்தி நினைச்சிருந்திருக்கோம்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செல்ஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் அதை டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அன்ஈஸியாக இருக்கு இல்லையா, இப்போ அடுத்தது என்ன? இப்போ நீங்கள் சொன்னபடி ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, நாளைக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் ஆர் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஹவ் யூ கோயிங் டு கனெக்ட் வித் பேரண்ட்ஸ், நிறைய பேர்த்தோட கனெக்ட் ஆகணும், நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இன்னும் அழகா டிசைன் பண்ணணும், குழந்தைகளுக்கு வந்து இன்னோவேட் பண்ணணும் மெத்தட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்னோட பாடி சிஸ்டம் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்றதை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஓகே. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க மேம், எனக்கு 3 குழந்தைங்களால எப்பவுமே வீடு கலைஞ்சிருக்கும், திங்ஸ் விளையாடிச்சாமா அப்படி அப்படியே அப்பதான் நீட் பண்ணிட்டு 1 hour கழிச்சு பார்த்தாலும் எப்படியும் வீடு தான் இருக்கும். யாராவது கெஸ்ட் வரேன்னாங்களே எனக்கு டென்ஷன் ஆயிடும். வந்த பிறகு நல்லா கவனிப்பேன், ஆனா வரேன்னு சொன்னா ஏன்டா வராங்கன்ட்டு அவ்வளவு கோவமா இருக்கும், பயங்கரமா அந்த வீடெல்லாம் கிளீன். இப்பெல்லாம் ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல அவங்களுக்கும் அது பிடிக்கும் வீடு இப்படி இருந்தா அப்படின்ட்டு, இப்ப அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். ஓகே, யாரு வேணாலும் வாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கும், மனசை மாத்திரம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். எனக்கு ஒரு டவுட் மேம். ஆக்சுவலா மணிமேகலா சொன்ன மாதிரி எனக்கு கேர்ட் வந்து பிறந்ததுல இருந்தே ஒத்துக்காது. மீன்ஸ் எனக்கு ஃபீட் பண்ணும் போதுலாம் நான் வாமிட் பண்ணியிருக்கேன் போல, அதனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் பார்த்தாலே இரிட்டேஷனா இருக்கும். பட் ஆஃப்டர் டெலிவரி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு 10-12 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அதை நான் ஃபீட் பண்ணும்போது எனக்கு வாமிட் வரல. நானுமே இப்ப அந்த பட்டர் மில்க் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணிட்டேன். நம்ம பாடிக்கு ஒன்றும் பண்ணல. பட் அவங்க சொன்ன மாதிரி மூக்கடைக்கும் எல்லாம் பண்ணும். பட் நான் இப்ப வந்து தயிரை டைரக்டா என்னால எடுத்துக்க மனசே வரல. ஆனா நான் மோர் அந்த மாதிரி என் உடம்பு சில் பண்றதுக்காக சில விஷயத்த நான் பண்றேன். அதுக்கு இவ்வளவு நாள் ஆகுமா? ஆக்சுவலா டீஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு 10-12 அந்த மாதிரி இயர்ஸ் கூட எடுக்குமா மேம்? உங்களோட கவனம் வந்து ஜீரோ ஆகுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அன்லேர்ன் பண்றதுங்கிறத விட அதுக்குள்ள போகாம இருந்து இன்னொன்னுக்குள்ள கிரியேட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது, பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம நம்பிருப்போம். இப்போ என்னதான் நீங்க மேலோட்டமா அது இல்லை நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னாலுமே அது உங்களுக்குள்ள வேலை செய்யறது வந்து மாறி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது அதை மாத்தி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எவ்வளவு தடவை பிரச்சனைகள் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களோட ஃபியூச்சரோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாறிடும். இதுதான் அந்த 8 ஸ்டெப்ஸ் ஃபார்முலால நீங்க சொல்றீங்களா? எரரை வந்து சரி பண்ணுறது. பிரைம் எரர் பண்ணும், எரர் பண்ணும்போது அது பிரச்சனை வரும். ஸோ அதை நம்ம மாற்றி வைக்கலாம். மிஸ் நான் கொஞ்சம் கதை கேளுமா? நான் சிலங்காவில் படிக்கிறேன் மிஸ். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேர் நிஷாலினி, கொழும்புல இருக்கிறேன். நான் வந்து இந்த உங்களோட இது வந்து ஃபேஸ்புக்ல தான் மிஸ் பார்த்தேன். நான் வந்து யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஒர்க் வந்து எந்த குவாலிஃபிகேஷனுக்கு குறைஞ்ச ஒரு ஒர்க்ல தான் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறபடியால எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இந்த வேலையில இருக்கிறேன். என்னுடைய சொல்றது எந்த திறமையை நான் மற்ற வேட்டை புஷ் பண்ணி இல்ல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னா அவை வந்து இவோ அப்படி எனக்கு பெரிய ஆளா அந்த மாதிரி எல்லாமே ட்ரீட் பண்ணி என்னை வந்து ஒதுக்கி இருக்கேக்கல. என்னால அந்த இடத்துல வேலை செய்யாம இருக்க முடியாம இருந்து நான் வந்து இப்ப ஒர்க் பண்றது வந்து 3வது யூனிவர்சிட்டி. அப்ப இதுல எனக்கு இப்ப கூட இல்ல, இந்த இடம் வந்து எனக்கு சரியான சூட்டபிளான இடம் இல்லை എന്നിട്ട് நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். இது எப்படி ஹேண்டில் பண்றேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்ரீலங்கா தான். எனக்கு இது சம்பந்தமா நான் என்ன செய்யலாம், நான் மாறணுமா அப்படின்னு நான் தேடிக்கொண்டிருக்கேன். ஃபேஸ்புக்ல உங்களோட ஆட் வந்து வந்த போது அதுலதான் நான் ஜாயின் பண்ணினேன் மிஸ். இப்ப வந்து நான் ஒர்க்ல இருக்கிறபடியால உங்களோட செஷனை ஒழுங்கா அதனால கன்சன்ட்ரேஷன் பண்ணலாம இருக்கு. அடுத்த செஷன் நான் கட்டாயமே எனக்கு ஒரு சூட்டபிளான டைம் எடுத்து நான் உங்களோட கிளாஸுக்கு வேற ட்ரை பண்ணுவேன். இதுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் வேணும் மிஸ். நிஷாலினி இல்லையா? நீங்க எவ்வளவு செஷன் அட்டெண்ட் பண்ணீங்க நிஷாலினி டே 1ல இருந்து? இல்ல, நான் டே 4ல இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன் மிஸ். ஆனா நான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண செய்ய இல்ல, ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறேன், அவ்வளவுதான்.
ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான பதில் சொல்றேன் நிஷா. ஓகே மிஸ். ஓகே, தேங்க்யூ நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இந்த மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ப்ராப்ளத்துக்கு? இல்ல மிஸ், எனக்கு உண்மையாவே இதுதான் பிரச்சனை. நான் வந்து என்னுடைய சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம். ஆனா நான் ஜப்னா யூனிவர்சிட்டியில இருந்துட்டு அங்க இருக்க முடியாம சரி எனக்கு இது செட் ஆகல சொல்லிட்டு நான் பிறகு கொழும்புக்கு வந்தேன். கொழும்புலயும் ஹை கமிஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல ஒர்க் பண்ணினார். அங்கேயும் இப்ப எங்களுக்கு வந்து ரேசிச பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. அந்த இடங்கள்லயும் சில இடங்கள்ல நாங்க வந்து ஒரு தமிழ் என்றபடியால அவங்க சிங்களம் என்றபடியால சில இடங்கள்ல ஒரு இதொண்டு இருந்தது. எங்களோட குவாலிபிகேஷனை பார்க்காம ஓகே உங்களுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி சொல்லி சொல்லி சில இடங்கள்ல ஒதுக்குறாங்க. பட் எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. எங்களுக்கு பழகிக்கொள்ள ஒரு டைம் ஒன்று வேணுமென்று அவங்க யோசிக்கலாம் இருந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று இருந்தது. நம்மளால எங்கேயும் சர்வை பண்ண முடியாம இருக்குது அப்படின்னு யோசிச்சு நான் இந்த பிரச்சனை வேலையை ரிசைன் பண்ணட்டுமா அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கிறேன் மிஸ். ஆனா எனக்கு தெரியுது என்னால முடியும், நான் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. பட் எங்க போய் அதை எடுக்கிறது என்னால முடிஞ்ச மட்டுக்கு நான் ட்ரை பண்றேன். வெளியில எனக்கு சரியான ஒரு மேனேஜர் போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன். பட் அந்த இடங்களையும் கொழும்பு இந்த சைட்டுகள்ல வந்து மோஸ்ட்லி சிங்கிள்ஸ் அந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ அதுகளையும் எங்களால ஒரு வரைய போட்டு இருக்கிற அந்த இடங்கள்ல எப்படி நாங்கள் எங்களை இதன்று தெரியாம இருக்குது மிஸ். ஸோ அந்த டைம்ல ஓகே நமக்கு இவ்வளவு போதும் தானே, எப்படி இருந்துக்கணுமா அப்படி பண்ணி இருக்கணுமா இல்லைன்னு சொன்னா அது எப்படி 2 தடவை ஸ்ட்ரெஸ் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறேன் மிஸ். மெமரிலெஸ் ஆகி மிஸ் 2 தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இருந்த டைம்ல எங்களோட ஃபேமிலியில அவங்க வந்து சொன்னது, நீ ஃபுல்லாவே சிங்களம் இங்கிலீஷ் தான் கதைக்கிறா, நீ தமிழே கதைக்கிறா இல்ல. அப்ப எனக்கு வந்து அந்த ஆட்டாம கொடுமைய மெமரிலெஸ் ஆகி அங்க காட்டி கொண்டிருக்கு இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லைங்களா? இப்போ இவர் ரூபன், புஷ்பா, நிஷா இவங்க 3 பேரும் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். இப்போ வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் டிஷ்னா கதைக்கிறேன் மேடம். நான் ஸ்ரீலங்கா யாஃப்னாலம் தான் கதைக்கிறேன். நான் விளங்குதா? நான் வந்து 9 டேஸும் உங்களோட செஷன் வந்து நான் ஃபுல்லி அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களை நாளும் நான் கதைக்கல. ஏன்னா இந்த எங்களோட ஸ்லாங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் நான் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியே வச்சிருந்தேன்னா, என்னடா என் ஹஸ்பண்ட் தான் உங்களோட ஃபேஸ்புக் பார்த்து என்ன ஆட் பண்ணி விட்டவர். நாங்கள் கொஞ்ச காலமாகவே 2 பேருமே இந்த ஒரு ட்ராக்ல தான் போய்கொண்டிருக்கிறோம். நான் பேசிக்கா ஒரு ஹெல்த் செக்ஷன்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல இருந்து 20 இயர்ஸ்ல வந்து நான் ரிட்டையர் பண்ணி இப்போ வீட்டில் பிள்ளைகளை பார்க்கறதுக்காக இருக்கிறேன். மற்றது என் ஹஸ்பண்டும் பேங்க் மேனேஜர். அவரும் இப்போ அந்த ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு பேசிக்கா ஒரு இந்தியன் ஃப்ரான்ச்சைஸ் ரெஸ்டாரண்ட் தான் போய்கொண்டு செய்கிறார். பிஸ்னஸ்ல வந்து பெருசா நாங்கள் போக வேணும், இன்னும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு போகணுமென்றதான் அவரோட கோலும். நானும் வந்து எந்த கரியரை வந்து இந்த என்டர்பிரனர்ஸ் நான் வரணும், எந்த கோலையும் இந்த பிஸ்னஸ் ட்ராக்குள்ளேயே நான் கொண்டு வரணும், பெரிய ஆள் ஆகணும், நாங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு எங்களுக்கு. உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணது வந்து எனக்கு சரியான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நான் ஃபுல்லாக 100% ஒர்க் பண்ணாட்டிக்கும் இப்போ எனக்கு பெரிய பெரிய சேஞ்சஸ் தெரியுது. எங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே நான் ஹஸ்பண்ட் 2 பிள்ளைகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று போய்கொண்டிருக்கு. எழுப்பினாலே ஒரு வித்தியாசமான ஹாப்பி மூடு உண்டு. என்னென்னு ஏதோ தெரியாத ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை வந்து ஹஸ்பண்டும் உணர்றார். தேங்க்யூ ஸோ மச் மிஸ். மற்றது நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. சிம்பிளா சொல்ல போனா பிள்ளைகளுக்கு எல்லாம் அலர்ஜிக் ஃபுட் அலர்ஜிக் எல்லாம் இருக்கும். இப்போ லாஸ்ட் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு எல்லாம் நாங்கள் மட்டன், பீஃப், போக் எல்லாம் சாப்பிடுனாங்க. நான் அந்த பற்றி நான் பெருசாக கேர் பண்ணல. ஆனால் அவே ஓகே, அவையும்
அதுக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேற இல்லை. அதை நான் அவைக்கு நான் வெளிக்காட்டே இல்லை. நாங்கள் பெருசாக கண்டுகொள்ள இல்லை, அதையும் ஓகே. அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நான் இப்போ பேசிக்காகவே உணர்றேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ். தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ ஒண்டர்ஃபுல். ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 9 days நீங்கள் கண்டினியூ பண்ணி இன்னைக்கு சில விஷயத்த ஷேர் பண்ணுறது எங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ வேற யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் மேடம். பேசுகிறேன் மேம். சொல்லுங்க. ரேகா இல்லையா மேம்? நான் பேசிட்டேன் மேம். வேற பேசுறாங்களா? தேன்மொழி பேசுறேன் மேம். நீங்க பேசுங்க. ரேகா தானே? இல்ல மேம், தேன்மொழி ரக்ஷா தேனுன்னு இருக்கு மேம். தேன்மொழி பேசுங்க. மேம் குட் மார்னிங் மேம். மேம் 4 days தான் நான் அட்டன் பண்ண முடியல, கொஞ்சம் ரெக்கார்டிங் கேட்டேன் மேம். அதுக்கப்புறம் நம்ம யார்ட்டாச்சும் பேசும்போது கோவப்பட்டோம் அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ண சொன்னீங்க. அதை நான் வந்து அப்ளை பண்ணேன். ரொம்ப டென்ஷன் ஆகும்போது நம்ம வந்து ப்ரீத்திங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் நார்மல் ஆக முடிஞ்சிச்சு மேம். நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண முடியுது. ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு மேம். இப்போ என்னோட என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு மேம். இப்போ நான் வெயில்ல போறேன், சன் எக்ஸ்போசர் ஆகுறனாலே எனக்கு கையில வந்து பேட்சா வருது. அது வந்து நான் முன்னாடி ஒரு 10 days முன்னாடி இப்படிதான் மேம் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவங்க மெடிசன் கொடுத்தாங்க, ஓகே ஆயிடுச்சு. திருப்பியும் இப்ப வந்துட்டு கொஞ்சம் ரீசெண்டா ஒரு 3-5 months இருக்கு மேம். இப்ப எனக்கு வெளியில போறனாலே ஒரு ரொம்ப பயமா தான் இருக்கு. எல்லாம் கவர் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. இங்கேயும் ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சேன் மேம். அவங்க ஃபுல்லா நீங்க சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது ஃபுல்லா என்னால அப்ளை பண்ண முடியல, கம்ஃபர்டபுளா இல்ல. இது வந்து நம்ம மனம் சார்ந்தப்பட்ட விஷயம்னாலதான் அந்த ஸ்கின் அலர்ஜி வருதாங்க மேம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சரி உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு தான் மேம் கேட்டேன். ஓகே தேன்மொழி, நான் உங்களுக்கு அதுக்கான பதில் நான் சொல்றேன். ஸோ அதை மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது நான் சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ தேன்மொழி. ஓகே சித்தேஷ் சொல்லுங்க. சித்தேஷ் வணக்கம் மேடம். கேக்குதா மேடம்? கேக்குது, சொல்லுங்க. வணக்கம். நேத்தா மேடம் நான் உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ஓகே. ரொம்ப நேத்து உங்களோட 3 நாள் இதையும் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் பேசுறேன். இன்னொன்று இதுல ஜாயின் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்க ப்ராப்ளம் சொல்றப்ப அது நமக்கும் சொல்யூஷன் கிடைக்குது நீங்க சொல்றப்ப. அது ஒண்ணு. அந்த மூச்சு பயிற்சி சொன்னதெல்லாம் ரொம்ப எப்படின்னா ஒரு பாஸ்ட் 10 year வந்து ஒரு ஆன்சைட்டிக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப எப்படின்னா ஃபாதர் வந்து கொஞ்சம் ஏஜட் ஆகி இப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம அவங்க இறக்குற சூழ்நிலை வரப்போ ஒரு மனசுல ஒரு பயம் மாதிரி வருது. நம்ம அதுக்கப்புறம் எப்படி பண்ண போறோம் அந்த மாதிரி அது இருந்தது. ஆனா உங்களுடைய இது வந்து எனக்கு ரொம்ப, அதாவது நீங்க வந்து ப்ராப்ளம் சிந்தனை இல்லாம நம்மளோட தேவை சம்பந்த சிந்தனையை மாத்தணுங்கிறதுலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு என்ன மேடம்னா, உங்களை மாதிரி ஆள்லாம் ஒரு சைக்காட்ரி டாக்டர் இருந்தாங்கன்னா நாங்கெல்லாம் 10 வருஷமா மாத்திரையே சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அவங்க போனா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க, அடுத்த ஆள் அனுப்பிட்டு கொடுக்குறாங்களோ ஒழிஞ்சு உள்ளுக்குள்ள டீப்பா நமக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் நீங்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு நாளே பெரிய ஒரு இறைவனுடைய ஆசையில தான் அது கண்ணில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதை நான் தேங்க்ஸ் பண்றேன் மேடம். நான் ஃபுல்லா அந்த 9 நாள் இதையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன். இப்ப இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில பிடிப்பு வரணும், ஏதாவது சின்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் ஒரு மனசுல ஒரு அச்சம் வருது. ஒரு சின்ன வேலை செய்யறது, வீடு சம்பந்தமா, இப்ப அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறப்ப நான் டவுன் ஆயிடுறேன். அந்த மன திடம் மன தைரியம் எப்படி வரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் எதை ஃபாலோ பண்ணணும், அதுதான் மட்டும் வேற ஒண்ணு. ஓகே சிதேஷ், நான் உங்களுக்கு அது சொல்றேன். ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வேற யாராவது உங்களோட ஏதாவது அப்சர்வேஷன் இல்லை உங்களோட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம 9 days அட்டென்ட் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்க. மேம் புஷ்பா மேம். புஷ்பா சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களை வந்து அதிகமா பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எந்த ஒரு சேஞ்சே இருக்காது, பிகாஸ் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாம என்னோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அவங்க மாறணும், அவங்க இப்போ ஹஸ்பண்ட் கோவப்படுறாங்க அப்படின்னா அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் கோவப்படுறாருன்னு. அவர் தானே மாறணும், அவர் மாற மாட்டேன்றாரு. நான் வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிப்பேன், நீங்க எப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. ஆனா செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, நான் என்ன நல்லா வச்சுக்கிட்டேன்னா
அந்த வைபை வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கும் அது பாஸ் ஆகும்ன்றத வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து எனக்கு அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், நம்ம எவ்வளவு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் என்னோட மைண்ட நான் வந்து காமாக்கி நான் நல்லா தீவிரமா யோசிச்சேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான வழியும் பிறக்கும். என்னோட சுச்சுவேஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். எல்லாருமே அது வந்து பர்சனா இருந்தாலும் நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வந்திருக்கு மேம். நான் வந்து ஃபுட் ரிலேட்டட்னு நீங்க சொல்லும் போது ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, இப்ப சுகர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது வந்து இப்ப அதிகமா நம்ம பாக்குற கேட்கிற விஷயங்களா இருக்கும். நான் எப்ப வந்து என்னோட டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா 8 வயசு ஆகுது, ஃபுட்டு பெருசா எதுவுமே சாப்பிடவே மாட்டா. ரொம்ப வந்து ஒரு 2-3 வகை ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவா. அதனால ரொம்ப கவலையா இருக்கும். ஆனால் ஸ்வீட் ஐட்டம் வந்து சாப்பிடுவா. எல்லாமே பாத்தீங்கன்னா பன் ஜங்க் ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல வீட்டுல சாப்பிட்றதா இருக்கட்டும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண விஷயங்களை தான் நிறைய சாப்பிடுவான் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சுகர் ஐட்டம் சாப்பிட்றாள். ஈவன் பால்ல வந்து சுகர் மிக்ஸ் பண்ணும்போது கூட மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், ஐயோ நம்ம சுகர் கொடுக்குறோமே, சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னுலாம். பட் இப்ப வந்து என்னன்னா ஃபுட்டு இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் ஃபுட்டுனால வந்து நம்ம அதையுமே நம்ம மைண்ட்ல நம்ம வந்து மாத்தலாம் அப்படின்னு வரும்போது இப்ப நான் அதை சுகர் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வருது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஊர்ன விஷயம் மாதிரி ஆயிப்போச்சு. அது பல வருஷமா கேட்டு இப்ப என்ன நானே வந்து என் மைண்டை நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா இது நான் இப்ப கொடுக்குற ஃபுட்டு வந்து என் பொண்ணுக்கு வந்து உடம்புக்கு நல்லா இருக்கும், நம்ம வந்து அளவா தான் கொடுக்குறோம், அவ இதை சாப்பிடுவா, அவ இன்னும் நிறைய ஃபுட்டை வந்து அவ ட்ரை பண்ணுவா, அவ இன்னும் ஆரோக்கியமாவா அப்படின்ற அந்த ஒரு பயமா இருந்த விஷயம் வந்து இப்ப நானே என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அந்த பயத்தை போக்கி என்னால வந்து ஒரு இது நானே கிரியேட் பண்ணி ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனை நான் அட்ராக்ட் பண்ண முடியுது மேம் என்னால. சூப்பர் புஷ்பா, இதுதான் சேஞ்சஸ்ங்கிறது. இந்த என்னன்னா சிம்பிளா இருக்கு இல்லையா, நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாரமா இருக்கும். இப்போ லைட்டா சிம்பிள் ஆயிடுச்சு. நீ வந்து இதுக்கு நம்ம நிறைய நேரங்கள் கொடுக்க தேவையில்லை. வெரி குட், தேங்க்யூ புஷ்பா. தேங்க்யூ மேம். ஸோ வேற யாராவது உங்களுக்கு இது வரைக்கும் ஷேர் பண்ணாதவங்க, நான் 9 டேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்றவங்க மாத்திரம் உங்களோட வியூஸ் இதை ஷேர் பண்ணுங்க. மேம் கவிதா பேசுறேன் மேம். சொல்லுங்க கவிதா. குட் மார்னிங் மேம். நான் இது வந்து சேர்றப்ப ஏகப்பட்ட டவுட்டு குழப்பம் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணதுதான். ஆனா இப்ப நல்லா ரிலாக்ஸா இருக்கு. இங்க நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே எனக்கும் மாறினது நல்லாவே உணர்ந்து சொல்றேன். நிறைய விஷயத்துக்கு டென்ஷன் ஆகும், என்னடா இப்படி நடக்குது, இப்ப எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்கா தான் இருக்கு. அப்புறம் நம்ம அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி வந்தாப்பா கூட இந்த படப்படப்பெல்லாம் இப்ப இல்ல. டக்குன்னு உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா மூச்சை கவனிச்சுட்டு அந்த நேரத்துல சரி இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாங்க வந்துடுறோம். ஈஸியா மாறுறது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா ஒரே ஒரு டவுட் இருக்கு மேம். இப்ப வந்து நம்ம 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 நல்லா மாறுறோங்கிறது தெரியுது. இவ்வளவு நாள் ஒரு இதுல மாட்டிட்டு இருந்தோம், மாறுறோம். இப்ப நம்மளோட இருக்கிறவங்களையும் இதுல மாத்தணும் அப்படிங்கிறப்ப அவங்க நம்ம முன்னாடியே அவங்க சண்டை போட்டு தேர்ட் பர்சனா இருந்தா இப்ப வெளியில போறோம் டிராவல் பண்றப்ப சண்டை போடுறாங்கன்னா நமக்கு அது கண்டுக்க மாட்டோம். ஆனா நம்ம வீட்லயே இப்படி எல்லாம் ஒரு உலகம் இருக்கு, இப்படி ஒரு நல்ல உலகம்ப்பா, ஆனா அதுக்குள்ள நீங்க வரலாம் அப்படின்றப்ப அவங்க அது இல்லாம அவங்க ஏற்றுக்கொள்ள எப்படி நம்ம மாத்துறதுன்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம படுற சந்தோஷம் அவங்களும் படணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது இப்ப எங்க பாப்பாவுக்கு வந்து இந்த நேசல் பாலிப்னு ஒரு பிரச்சனை, இந்த சைனஸ் இதெல்லாம் இருக்கிறது. அப்ப டாக்டர்கிட்ட போனா அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம். அப்ப நான் சொல்றேன், பாப்பா நீ வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான் செஞ்சாலே உனக்கு சரியாயிரும்டானா அவ அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவளை நான் எப்படி புரிய வச்சு அதை சரி பண்ணிட்டு வர்றது? என்னோட பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்குள்ள போகும்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் நம்புறேன். நான் என்னோட பாசிட்டிவ் வைப் அவ வந்து அதை நம்பி அவ வந்து அதுக்குள்ள வந்தாலுமே அவளோட பாடிக்கு அது ரியாக்ட் ஆகும். முன்னாடியே என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதுன்றப்ப நான் நல்லா ஆயிட்டு இருக்கேன். ஆனா என்னை திருப்பி வந்து பாப்பா கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதானே. அதுதான் எனக்கு, நான் நல்லா வாரேன், வெளியே வாரேன், நல்லாவே எனக்கு தெரியுது. ஆனா பாப்பாவை பார்த்தோன்னே அந்த ஒரு செகண்ட் எனக்கும் அது மாதிரி என்ன சொல்றது, அந்த கவலை உலகத்துக்கு
போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாப்பாவை பார்த்து எனக்கு அந்த கவலை வந்துருது. நான் எனக்குள்ளேயே ஒரு இது பண்ணி உத்வேகப்படுத்தி வெளியே வர பாக்குறேன். அடுத்தது எங்க அண்ணா ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு எப்படின்னா ரொம்ப விழிப்பவரான ஆளு, எப்போதுமே ரொம்ப ஆக்டிவா எல்லாம் இருப்பாரு. ஆனா என்னன்னா டாக்டர் பக்கமே போக மாட்டாரு. அவருக்கு 60 இயர்ஸ் ஆகுது. என்ன எப்படின்னா டாக்டர்கிட்ட போனா மெடிக்கல் செக்அப் அன்னைக்கு நான் கேட்ட டவுட் தான். போனோம்னா அது சொல்லிடுவாங்க இது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாமே இருந்தாரு. ஃபுட் ஹேபிட்ஸும் அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்க மாட்டாரு. மனசுக்கு பிடிச்சது நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு என்னன்னா அவருக்கு வந்து கண்ணுல வந்து பார்வையே மங்கிருச்சு. அப்பதான் சரி போவோம்னு பார்த்தா கொலஸ்ட்ரால் வந்து அட்டாக் ஆயிடுச்சு கண்ணுல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அதனால இப்ப கொலஸ்ட்ரால் டேப்லெட், பிரஷர் ரொம்ப ஹை பிரஷர் ஏறிடுச்சு அப்படின்னு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் இப்பதான் அவர் லைஃப்லயே மாத்திரைங்கிறது இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப எனக்கு என்னன்னா இது வில் பவரான ஆளு எனக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது எப்படி வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல வேலை இப்ப நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இல்லைன்னா இது வந்து அவருக்கு ஸ்ட்ரோக் லெவலுக்கு போயிருக்கும். இன்னமும் டாக்டர்கிட்ட நீங்க வராம இருந்துக்கணும், இப்படியே ஓட்டிருக்கலாம்னு நினைச்சா மேபி அதுக்கு ஆயிருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு நம்ம வில் பவர் தான் நம்மள எல்லாத்தையும் நல்லபடியா பாசிட்டிவ் கொண்டு போகுமா, இல்ல அது என்னன்னு எனக்கு அது மட்டும் புரியல. அந்த மெடிக்கல் செஷன்ல நீங்க சொன்னதுல மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே கவிதா, தேங்க்யூ. நான் அதுக்கான பதில் சொல்றேன். நீங்க மத்தது ஷேர் பண்ணதுமே வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. மத்தவங்களுக்கு இல்ல மேம், உண்மையாலுமே சொல்றேன், நாங்க இந்த ஃபேமிலியில சேர்ந்திருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப யாரோ ஒருத்தர் எங்க ஷேர் பண்ணாங்க, எவ்வளவோ மோட்டிவேஷன் வீடியோ நம்மளும் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம், எல்லாமே பார்த்திருந்தாலும் ரிவோக்கிங் மூமெண்டா எங்களுக்கு 2026 எங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டட் இயரா நான் ஃபீல் பண்றேன். ஓகே கவிதா, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து புஷ்பா, இவர் ரூபன், இப்போ கவிதா கடைசியாக கேட்ட அந்த கேள்வி, அதுக்கப்புறம் இவங்க இன்னும் 2 பேர் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா. நான் என்ன கேட்டேன்னா, இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 8 days முடிச்சிட்டோம். இது 9th டேல இருக்கோம். எந்தெந்த இடத்துலாம் லைஃப் சிம்பிளாக மாறி இருக்கு. சிம்பிள்னா என்னன்னா, ரொம்ப அதுக்கான கவலையோ அதுக்கான ஒரு கவனமோ இல்லாமல் அதுவாக நடக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எல்லாமே ஈஸியாக இருக்கும், சூப்பராக போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சிலர் வந்து சில இடங்களை ஷேர் பண்ணுங்க, இந்த இடம்லாம் மாறி இருக்கு, அடுத்தவங்க தான் மாறணும்னு நினைச்சோம், இப்போ இல்லை, நம்ம மாறினாலே அந்த சூழல் நல்லா இருக்கு. அதே மாதிரி வெளியில எங்கேயா போறோம் அப்படின்னா நம்ம அமைதியா இருந்தா அது நம்மளுக்கு ஃபேவரா மாறி இருக்கு. ஸோ ஒரு காம்னஸ்க்கு பின்னாடி சில சூழல்கள்லாம் ஈஸியா மாறுதுங்கிறத நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க. ஓகே, ஸோ இப்போ கேட்ட ஈவன் நிஷாந்த் இவங்களை கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்றேன். அது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்குள்ளே இதுக்கெல்லாம் பதில் இருக்கு உங்களுக்கு. அதாவது லைஃப் சிம்பிளா மாறி இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு தான் பதில். லைஃப் எங்க சிம்பிளா மாறி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் வாழ்க்கையில பேரண்டிங்ல லைஃப் வந்து சிம்பிளா மாறி இருக்கு. பேரண்டிங் அப்படின்னா, இப்போ எனக்கு 3 பசங்கன்னா அவங்க எல்லாருமே பாய்ஸ். ஸோ ஒரு 3 பசங்க வந்து எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. நாங்கள் எல்லாரும் சென்னைக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்ல வந்து நான் ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த விஐபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். சாரி, விஜிபி கோல்டன் பீச்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ரிசார்ட்ல. அப்போ என்னாச்சுன்னா, நான் வெளியில போயிட்டு நான் உள்ள வந்தேன். என் 3 பசங்களும் உள்ள இருந்தாங்க. நான் வாஷ்ரூம்குள்ள போயினேன். உள்ள போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு. அந்த பயங்கரமான சவுண்டுங்கிறது நான் என்ன நினைச்சேன்னா, மேபி ஏதோ நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா, வெளியில வரும்போதே நம்மளோட ரெசார்ட்ல எல்லாம் ஜென்ரலா வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு ரைட் சைட்ல கபோர்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு கிளாஸ் டோர் வந்து சாஞ்சிருந்துச்சு, என்னோட இந்த வாஷ்ரூம்ல சாஞ்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வெளியவே தெரியல, என்னால் வெளியவே போக முடியல. அப்புறம் நான் அப்படியே பார்த்தேன், என் பசங்க ஒவ்வொருத்தனா வந்து நின்றானுங்க. அப்புறம் நான் எதுவும் கேட்கவே இல்லை. அதுக்குள்ள ஒருத்தன் சொன்னா, அம்மா அவன் என்னோட சண்டை போட்டா, நான் வந்து சும்மாதான் இப்படின்னு பண்ணா அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். சரின்னு நான் கவனிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க ரூம் சர்வீஸ் வருவாங்க இல்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அது அவங்க கேட்கும் போது என் பெரிய பையன் வந்தான். வந்துட்டு, ஆனா என்னன்னே தெரியல, திடீர்னு விழுந்துச்சுன்னா இப்படி ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க ஆரம்பிச்சான்.
எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன் நான். ஸோ இன்னொரு 2வது பையன் வந்தான். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டானுங்க. சண்டை போட்டதுல ஒரு கிளாஸை உடைச்சிட்டாங்க. இது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 2வது பையன் வந்து சொன்னான், ஆமாம் நான் வரும்போதே நான் செக் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நீங்கள் வேணா ரூம் மாற்றி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு ரொம்ப கூலாக கேட்குறான். அந்த இடத்துல அவனுக்கு வந்து அப்போ வயசு வந்து பெரிய பையனுக்கு 10, இவனுக்கு 8 இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் பேக், இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப கூலாக கேட்டான். இன்னொருத்த குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் அந்த பக்கம் விளையாண்டுட்டு இருந்து அவனும் ஓடி வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் சொல்றத வந்து ஆமான்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க வந்து அவங்க அந்த ரூம் சர்வீஸ்ல இருக்கவங்க வந்து பார்த்துட்டு, ஓ அப்படியே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி அப்பவும் ஒரு தடவை கேட்குறாங்க. இவன் வந்து ஆமான்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க 2 பேரும். அப்புறம் போயிட்டாங்க. போயிட்டு இந்த சூழல்ல நான் கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னு. நான் கேட்கல, எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க மறுபடியும். எனக்கு புரிஞ்சது இவங்க 2 பேரும் எப்படி அந்த சூழலை ஹேண்டில் பண்ணாங்கன்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்குவோம், பெரிய பிரச்சனை. ஒரு ரிசார்ட்ல போயிட்டு ஒரு டோரையே உடைச்சிட்டாங்க, ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஆனா நான் அந்த இடத்துல அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இதொன்னு அந்த சூழல் அந்த குழந்தைங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய நடக்கும்னு வச்சுக்கோங்க லைஃப்ல. ஸோ அப்போ பேரண்டிங் வந்து சிம்பிளா மாறுதுன்னா, பிரச்சனை இல்லாம சிம்பிளா இல்லை, பிரச்சனை இருக்கும், அட்டி தட்டி பயங்கரமா இருக்கும். ஆனா உங்களை பாதிக்காம இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சில சூழல் குழந்தைகளை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, இன்னும் ஸ்மூத்தான சூழலும் உருவாகும். ஸோ இந்த இடத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா என்னோட காம்னஸ். இதே மாதிரி ஹெல்த், இப்போ ஹெல்த் தான் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என் பசங்களுக்கு யாருக்குமே ஹாஸ்பிட்டல்ல என்ன தெரியாது, மெடிக்கேஷன் என்ன தெரியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து சில பேரண்ட்ஸ்க்கு என்ன பயமா இருக்கும், ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணுவாங்க, பையன் உடம்பு சரியில்லை வந்து கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் எனக்கு வந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஸ்கூல்ல இருந்து. இந்த மாதிரி பையன் வந்து ஸ்விம்மிங் பூல்ல விளையாடும் போது பசங்க கூட விளையாண்டு இவன் வந்து இன்னொருத்தர் வந்து சும்மா அடிச்சுட்டாரு, அவர் வந்து கன்னத்துல ஒரு காயமா இருக்கு, வந்து கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எங்களுக்கு இதெல்லாம் ஃபன்னா இருக்கும். மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் நான் என்ன பண்ணுவோன்னா, அவங்க இது மாதிரி எல்லாம் சூழல் வராதா, நம்ம போயிட்டு கேர் கொடுக்குற மாதிரி நம்ம ஷோ ஆஃப் பண்ணுவோம் இல்லைங்களா, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சூழல் வராதான் நாங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தோன்னா வேகமாக போயிட்டு, எங்களுக்கு தெரியும் ஒன்றுமே ஆயிருக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒன்றுமே ஆகாது. இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, நீங்கள் ஆனவங்க அனுபவிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் சொல்றீங்க. ஆகாதுன்னு நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, உங்கள் மைண்டு காமா இருந்துச்சுன்னா பெருசாக நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்போ நான் போகிறோம், அவன் வந்து வராரு 2வது பையன். வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் ஆகல. அது டீச்சர்ஸ் வந்து அதை ரொம்ப பதற்றமா பார்த்ததுனால அவர் வந்து அவரும் சரின்ட்டு அவர் ஜாலி வீட்டுக்கு போலாம் ஜாலின்னு சொல்லிட்டு வந்தாரு. போய் பார்க்கும்போது அந்த இடத்த ஷேர் பண்றதுக்கே அவர் ஒண்ணுமே இல்லை, என்ன நடந்ததுன்னு ஷேர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க வேற வெளியில போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மாறிட்டாரு. சரி, நீங்க எங்க அட்டென்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அங்கதான். இப்ப வேற நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பேசும்போது அவங்க அந்த டாபிக் உள்ளேயே இருப்பாங்க. போனோன்னு ஆமா விழுந்துட்டு அடிபட்டுருச்சு, அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசுவாங்க. நீங்க அந்த டீட்டெயில்டா பேசி பழகலைன்னா அந்த குழந்தை அதுக்குள்ள போகவே போகாது. அது அவங்களுக்கு அது பெருசு, டீச்சர்ஸ்க்கு அது பெருசு. டீச்சர்ஸ்க்கு வந்து ரூல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே குழந்தை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது. பட் நீங்க அந்த அழுத்தம் தான் காயமாவோ ஸ்காராவோ மாறுதுங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு ஸ்கின்னுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா வந்துட்டு போதுமே, வந்தா என்ன. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஏன் வருது, இதனால வந்துச்சு, நேற்று இதனாலதான் வந்துச்சா, இப்படி சாப்பிட்டனா, இப்படி தூக்கம் கேட்டுச்சா, இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம நிறைய படிக்க வச்சுட்டாங்க, நிறைய சொல்லி சொல்லி அதை வந்து திரும்ப திரும்ப நமக்குள்ள அளவு பதிய வச்சுட்டாங்க. அதனாலதான் நமக்கு அது கவனம் அங்கங்க போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம அந்த கவனத்தை மாத்தணும்னா, இப்ப இவர் கேட்ட மாதிரி, ரூபன் கேட்ட மாதிரி ட்ரை ஸ்கின்னா இருக்கு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நமக்கு மேபி கம்ஃபர்டபுளா இருந்தா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த கவனத்தை இல்லாம, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அடுத்தது வந்து ஒரு ஒர்க் இருக்கு, அதுக்குள்ள கமிட்டடா இருக்கீங்க, நீங்க போயிட்டீங்கன்னா திரும்ப வந்து பாருங்க அந்த ட்ரை ஸ்கின் தெரியவே தெரியாது. சப்போஸ் நீங்க ட்ரை ஸ்கின்னு சொல்லி அந்த அர்த்தம் கொடுத்து அதுக்குள்ள டிராவல் பண்ணிட்டீங்கன்னா அது அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு போகும் அந்த கவனம். அதே நீங்க
கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க வேற எதுக்குள்ளே போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவும் சிலது சரியாகும். சில நேரம் வந்து ரொம்ப சில விஷயம் சரியாகணும்னு நம்ம யோசிக்காம நம்மளோட வேலையை போயிட்டே இருந்தோம்னா அது ஏதோ ஒரு விதத்துல நமக்கான மாற்றமாகவும் அது மாறிடும். இது மேபி நீங்க 6th செஷன் எல்லாமே டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்ப நான் சொல்றது ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கான பதில். ஓகே, ஸோ பேரண்டிங் சிம்பிளா இருக்கு. ஹெல்த் வைஸ்ல என்னோட லைஃப்ல நிறைய சிம்பிளா இருக்கு. ஹெல்த் வைஸ்ல எனக்கு காம்ப்ளிகேஷனே கிடையாது. எங்கேயுமே ஹெல்த் வைஸ் பிரச்சனையே இல்லை. இதையே தான் நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மூணாவது வந்து சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் சொல்றது ஃபினான்ஸ், நான் எப்படி பர்பஸை கண்டுபிடிக்க போறேன், என்னோட கெரியர் என்ன, நான் எப்படி எனக்கான எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, சி என் லைஃப்ல சிம்பிளான ஒரு விஷயம், நானும் வந்து ஸ்கிராச்ல இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய பேக்கப் கிடையாது. என் பேரண்ட்ஸ் ரொம்ப சேர்த்து வச்சுக்கலாம் போல. ஸோ நான் ஒரு டாக்டரேட் முடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து என்னிடத்துல ஆழமா போனேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு சைக்காலஜிஸ்ட், எனக்கு ஒரு 10 years முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, சைக்காலஜிஸ்ட்ல என்னங்க ஏர்ன் பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டாரு. நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிம்பிளான விஷயத்தை எதெல்லாம் சிம்பிளா மாறுதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நம்ம ஒரு டாக்டரேட் படிச்சோன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரொஃபஸரா போவோம். அங்க எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. நீங்க காலையில எழுந்திருக்கணும், ரெடி ஆகணும், நீங்க போயிட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரணும். இதெல்லாமே வந்து சிஸ்டம் மாட்டிக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். இதை பிரேக் பண்ணதான் நீங்களே கிரியேட் பண்றதை பத்தி நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நம்மளே கிரியேட் பண்ணணும், நமக்கான கம்ஃபர்ட்டுக்கு எப்போ முடியுமோ அதை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹாவ் கிரியேட்டட் கான்ஷியஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஒர்க் ஃபார் பீப்புள். இப்போ பைபோலார் ஓசிடி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே வந்து சைக்கியாட்ரி ப்ராப்ளம். இதை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, அந்த சைக்கியாட்ரின்னு இல்லாம அதுக்கு மெடிகேஷன் இல்லாம அதை சிம்பிளிஃபை பண்ணேன் நான். இப்போ நான் சொல்ல வரது என்னன்னா, ஃபினான்ஸை பத்தி சொல்றேன், எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பத்தி சொல்றேன். ஆனா நான் ஏன் ஸ்கில்லை பத்தி சொல்றேன்னா, நீங்க யாருங்கிற ஸ்கில் செட் தான் உங்களோட எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும். ஃபினான்ஷியலி நீங்க இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க யாருங்கிற ஸ்கில் செட், அதுக்குள்ள ஆழமா போறது. ஃபர்ஸ்ட் நான் நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருந்து எனக்கு எங்கேயுமே சிக்கல் வரக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல ஹெல்த்ல எனக்கு சிக்கல் வரக்கூடாது. ஸ்லோவா எனக்கு என்னங்கிறத கவனிக்கணும். அதுக்குள்ள நான் பில்டு பண்ணிக்கணும் என்னோட ஸ்கில்ல. அப்ப அதுக்குள்ள நான் பேஷனேட்டா போகணும். அப்ப நான் அதை கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எந்த மூலையிலயா இருந்தாலும் வந்துருவாங்க டைரக்டா. ஸ்கிட்சோஃப்ரீனியாக்கும் பைபோலாருக்கும் ஓசிடிக்கும் நான் மட்டும்தான், தமிழ்நாட்டிலேயே நான் மட்டும்தான் சொல்யூஷன் தரேன். மற்றவங்க சைக்கியாட்ரி போவாங்க, அதில் பயங்கரமா சஃபர் ஆவாங்க, கடைசியில் எங்கிட்ட தான் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ என்னோட சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதை நான் ஏன் இங்க ஓப்பனா சொல்றேன்னா, என்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க டிமாண்டை கிரியேட் பண்ணணும். நீங்க டிமாண்டை கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபினான்ஷியலி நீங்க பெரிய ஆள் தான். இங்க ஃபினான்ஷியலி நம்ம எங்கேயுமே வந்து, ஏன்னா இப்ப பணம் பிரச்சனை கிடையாது யாருக்குமே. எனக்கு ஏதோ ஒண்ணு நல்ல சர்வீஸ் கிடைச்சதா, எனக்கு வந்து நல்லபடியா நான் இருக்கேனா அப்படிங்கறதா இங்க முக்கியம். அப்ப நம்ம நல்ல சர்வீஸ், இப்போ ராதா சொன்ன மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ், இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தேவை, அதுக்கான சின்ன சின்ன தேவைகள், அது நல்ல சர்வீஸ். அப்ப நீங்க நிறைய திங்க் பண்ணணும் இல்லையா? நீங்க நிறைய திங்க் பண்ணி ஒரு விஷயத்த பெஸ்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் ஃபினான்ஷியலா கிடைச்சிட்டே தான் இருக்கும், எப்பவுமே கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம வந்து ஃபினான்ஷியலா எங்கேயுமே சோர்ந்து போக தேவையே இல்லை. நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கான சிஸ்டத்தை உருவாக்குறது மட்டும்தான் நம்மளோட ஒரே ஒரு வேலை. ஸோ இப்போ எந்த இடம்ல சிம்பிளா இருக்கு என் லைஃப்ல, பேரண்டிங் சிம்பிளா இருக்கு, ஹெல்த் சிம்பிளா இருக்கு, என்னோட பொட்டன்ஷியல் வைஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு எப்பவுமே வந்து கிளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு நான் கனெக்ட் ஆயிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வருவாங்க. எனக்கு டீம் இருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து மினிமம் ஒரு என்னோட ஒவ்வொரு பில்டிங்லயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பில்டிங்லயும் 5 to 10 தெரபிஸ்ட் எனக்கு ஒர்க் பண்றாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-100 தெரபிஸ்ட் இப்போ இருக்காங்க என் டீம். நான் கிரியேட் பண்ணது இந்த மாதிரி எல்லாத்தினாலையும் கிரியேட் பண்ண முடியும். அததான் நீங்க வந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நான் சொல்றது. ஸோ சிம்பிளான விஷயங்கள் இதெல்லாம். இன்னும் எனக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றது ப்ரொடக்டிவ் திங்கிங் சார்ந்துதான். ப்ரொடக்டிவ் திங்கிங் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ராக்டிஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க லைஃப் மாறும். நிறைய விஷயத்த நீங்க சிம்பிளாவும் நிறைய விஷயத்த இன்னோவேட்டிவாகவும் நீங்க எடுத்துட்டு நகர்ந்துட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு புரிதல் கிடைச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இன்னைக்கு டேக்கான ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு நாளைக்கு கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ், எல்லாருமே ஐஸ் க்ளோஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உங்க பிரீத்திங் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
இப்போ உங்களோட ரைட் நாஸ்ட்ரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரைட் நாஸ்ட்ரிலோட ரைட் லெஃப்ட் மேலே கீழே அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கவனிச்சு பார்க்குறீங்க. நிறைய சைட்ஸ் இருக்கும் நமக்கு, அந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில் கவனிச்சு, அதாவது மூக்குத்துளை, இடது மூக்குத்துளை கவனிச்சு 4 கார்னர்ஸையும் நீங்கள் தனித்தனியாக ஃபீல் பண்ணி அந்த 4 சைட்ஸையும் அப்படியே தனித்தனியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ப்ரீத்திங் கவனிக்கிறீங்க. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு சைடையும் கவனிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கவனம் வருது. நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கவனிக்காமல் அதிலிருந்து என்னெல்லாம் நல்லது நடக்குமோ அதை அப்படியே கவனித்து பழகணும். அதில் ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உருவாகும் போது அதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போக ஆரம்பிச்சிடணுன்றது இப்போ தெரியுது. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் ரைட் ஐயை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரைட் ஐயோட ரைட் லெஃப்ட் அதோட மேலே கீழே மற்ற கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே கவனிச்சுட்டு ஐயை மாத்திரம் கவனிச்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ்குள்ளே போயிட்டு வர முடியுன்றது இப்போ தெரியுது. நமக்குன்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதைய அது சார்ந்த நல்ல விஷயங்களை இன்னும் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் நிறைய சைட்ஸில் கவனித்தோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்த செகண்டில் ப்ரொடக்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும்ன்றது இப்போ தெரியுது. இப்போ அப்படியே உங்களோட லெஃப்ட் ஐ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஐலையும் ரைட் லெஃப்ட் மேலே கீழேன்னு ஒவ்வொரு கார்னர்ஸாக அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே இருக்க கவனத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிங்கர்னா ஃபிங்கரில் கொண்டு போய் வைக்க முடிஞ்சது. இப்போ அதே ஃபிங்கரில் நிறையா சைட்ஸை கவனித்து பழகுறீங்க. ரைட் ஹேண்டை மாத்திரம் கவனித்து அதில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஃபீல் பண்ணி அதோட ரைட் லெஃப்ட் மேலே கீழே உள்ள கீழேன்னு அதோட எல்லா கார்னர்ஸையும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதை பல டைமென்ஷன்ஸில் கவனிக்க முடியுன்றது இப்போ தெரியுது. அதை கவனிச்சா அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸை மட்டும்தான் எடுத்துக்கணுங்கிறத அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படியே கவனிச்சு ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் இருக்கக்கூடிய பல சைட்ஸையும் நீங்களே அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்டை கவனிச்சு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபிங்கராக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒரு ஃபிங்கரை கவனிச்சிங்கன்னா அந்த ஃபிங்கரோட எல்லா சைட்ஸையும் ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த ஃபிங்கர் போகிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கரையும் நீங்களே ட்ரை பண்ணுறீங்க.
இப்போ அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்களோட லைஃப்பில் எங்கெல்லாம் ரொம்ப லேஸாக மாறி இருக்குன்றது. இப்போ நீங்கள் உங்களோட பர்சனலாக நிறைய இடத்துல மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யார் கூட பேசினாலும் அவங்கள்ட்ட வரக்கூடிய நல்ல விஷயங்கள் ஈஸியாக உங்கள் பிரெயின் கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கொண்டு போகிற வார்த்தையிலையும் அவ்வளோ இனிமையும் ஹாப்பினஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணுறீங்க இன்னும் எங்கெல்லாம் உங்கள் லைஃப் சிம்பிளாக மாறி இருக்குன்றது. ஒன்று உங்களோட பர்சனலான ஹெல்த்தில், உங்களோட பர்சனலான பொட்டென்ஷியலில், உங்களுக்குன்னு உங்களையே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி உங்களை சார்ந்தவங்கள்ட்டையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிறதும் அவங்கள்ட்ட இருக்கிற நல்லதை ரிசீவ் பண்ணிக்கிறதும் நீங்கள் கொடுக்கறதையும் அதில் சிம்பிளாக மாறி இருக்கிறத அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ரைட் லெக்கை மாத்திரம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரைட் லெக்கோட ஒவ்வொரு டோவையும் கவனிச்சு அதோட ரைட் லெஃப்ட் மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி மற்ற கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக உங்கள் கவனம் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரும்போதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்கள் கவனம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது தெரியுது. அதனால் உங்களுக்கு எங்கெல்லாம் கவனிக்கணுமோ அதையே ஸ்லோவாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 8 ஸ்டெப்ஸில் அப்படியே கொண்டு வந்து பார்க்குறீங்க. 8 ஸ்டெப் அப்படியே க்ரியேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இது நடக்கும், 2வது இது நடக்கும், 3வது இது நடக்கும் அப்படின்னு 8 ஸ்டெப்பில் அதை எப்படி ரீச் பண்ணுறீங்க, அதோட சக்ஸஸ்ங்கிறத அப்படியே மைண்டில் கொண்டு வந்து பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே அந்த சக்ஸஸை ரீச் பண்ணுற வரைக்கும் இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் லெக்கையும் லெஃப்ட் லெக்கோட ஹோலாக ரைட் சைட் லெஃப்ட் சைட் மேலே கீழேன்னு ஒவ்வொரு கார்னரையும் அப்படியே ஹோலாக கவனிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரீத் இன் பண்ணி ரைட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட், மறுபடியும் ப்ரீத் இன் பண்ணி லெஃப்ட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நெத்தி மாத்திரம் கவனித்து ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுறீங்க.
அப்படியே அமைதியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உங்களுக்கு ஓகேன போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. ராதிகாங்க மேம். நானு ஆக்சுவலா ஆல் சொல்லுங்க ராதிகா, புரியல. இல்லைங்க, குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். குட் ஆஃப்டர்நூன். இதை வந்து ஷேர் பண்ண விரும்புறேங்க எல்லாமே குரூப்ல எல்லாத்துக்குமே. ஓகே ஓகே ராதிகா, சொல்லுங்க ராதிகா. நான் வந்து மேமோட கிளைண்ட். ஆக்சுவலா 2 இயர்ஸா மேம் கூட டிராவல் பண்றேங்க. ஆக்சுவலா இந்த கான்சியஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஹெல்த்துக்கும் சரி, மென்டல் ஹெல்த், பாடி ஹெல்த் ரெண்டுத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா மேமோட வே ஆஃப் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி மேம் வந்து அவங்களையவே அர்ப்பணிச்சு நல்லா பண்றாங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இன்னைக்கு செஷன். இன்னைக்கு தான் நான் ஃபுல்லா இருக்கேன், அதனால சொன்னேங்க. ரொம்ப தேங்க்யூ மெஹர் மேம். மேடம் தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளோ தூரம் வந்து உள்ள வந்து சொன்னது மேடம் நல்லா இருக்கு. தேங்க்யூ ராதிகா. இப்போ நம்ம பண்ணும்போது எப்படி இருந்தது, யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அந்த 8 ஸ்டெப்ஸ் மைண்ட்ல கொண்டு வந்து பார்க்க முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க மேம். 8 வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஓகே, நல்லா இருக்கு. நம்ம வந்து அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரெகுலர் இதுலயே வந்து அது வந்து டெய்லி லைஃப்ல நமக்கு ரொம்ப ஒரு நீட் பேஸ்டா நல்லா கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வருது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். எனக்கு அது வந்து பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு நிறைய. சரி, என்னோட லைஃப் இதுலயுமே சரி, எல்லா இதுலயுமே நல்லா இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ ராதிகா. மேடம் ஒரு சந்தேகம் மேடம். சொல்லுங்க ரோபன், நீங்க சொல்லுங்க. மேடம் இந்த கான்சன்ட்ரேட் சொல்றீங்க, ரைட், ஓகே, லெஃப்ட் ரைட்ல சொல்றது புரியுது. ஆனா இந்த 8 ஸ்டெப் எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு, இந்த ஸ்கின்ஸ் நீங்க சொல்லும் போது எனக்கு கிளியரா இல்லை. சம் என்ன சொல்றது, சம் நாய்ஸஸ் எனக்கு இங்க ரைஸ் ஆனதுல கண்டுபிடிக்க முடியல. கேன் யூ டெல் மீ அகைன்? கேன் யூ? ரூபன், நீங்க கேட்கறது என்னன்னா மறுபடியும் மெடிடேஷனுக்கு சொல்லணும்ன்றீங்களா? இல்ல, மெடிடேஷன்ல புரியுது. இந்த 8 ஸ்டேஜ் எனக்கு தெரியல, ஏன்னா அது எனக்கு ரெக்கார்ட் வரல. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி லெஃப்ட் ரைட்டு நீங்க சொல்றது ஒரு ஃபாலோ பண்றேன். ஆனா அந்த எனக்கு ஸ்கின் சொல்லும் போது அது கிளியரா இல்லை. அந்த வாய்ஸ் வந்து இங்க வெளியே இருந்து வந்த சவுண்ட்ல என்ன அப்சர்வ் பண்ண முடியல. இதை கொஞ்சம் சொல்ல முடியுமா திருப்பி? இல்ல போன்ல வரலாமா? ஓகே, அப்படி பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ நீங்க சொல்றதுமே எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதாவது இப்போ நம்ம வந்து வெரி ஃபர்ஸ்ட் செஷன்ல எல்லாத்துக்கும் நம்ம சொன்னது வந்து ஒரு பாடி ஸ்கேன். நீங்க ஒரு ஃபிங்கர் கவனிங்கன்னா போல ஃபிங்கர் தான் கவனிக்கிறது நம்ம சொன்னோம். இப்பதான் அதுக்கு ஒரு சைடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த சைடு இதோட ஆங்கிள்ஸ்லாம், கார்னர்ஸ்லாம் இப்ப இப்படி கூட கவனிக்கலாம். அதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி கவனிச்சிருப்போம்னா அதை கம்ப்ளீட்டா ஒரு ப்ராப்ளம் பேஸ்ல கவனிச்சிருப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்குள்ள நிறைய டைமென்ஷன் இருக்கு, நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கவனிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். சோ இந்த செஷன்ல நேற்று வந்து நம்ம சிலதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இது எல்லாருக்கும் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரொடக்டிவ் திங்கிங்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம சிலது சொன்னோம். நம்ம வந்து ஏன் ஒரு போய் மாட்டிக்கிறோம், ஏன் ஒரு விஷயத்த இப்படி இருந்தா போதுன்னு கம்ஃபர்ட் தேடுறோம். இப்ப ஈவன் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எல்லாமே ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுனால நம்ம அதை நோக்கி போறோம். அதையே பிரேக் பண்ணக்கூடாது, நம்மளே ஏன் உருவாக்க கூடாது அப்படிங்கறத நேற்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் இப்ப நம்ம சொல்ல வந்தது. நம்ம லைஃப வந்து சிம்பிளா மாத்தணும் அப்படின்னா நம்ம சில சிஸ்டத்துல மாட்டிட்டு இருக்கோங்கிறது நம்ம ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு, ஏன் அந்த சிஸ்டத்துல மாற்றோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த வந்து இப்படின்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியே பழக்கி விட்டுட்டாங்க. சோ அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே இருக்கும். பிரேக் பண்ணோம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் முதல்ல கத்துக்கணும். நீங்க உருவாக்கினாலும் அந்த ஸ்ட்ரெஸ் வரும். அதாவது நீங்க ஒரு விஷயத்த டிசைன் பண்றீங்க, ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றீங்க,
தட் வில் பி a number of challenges. அதை ஃபேஸ் பண்ணும். அந்த ஃபேஸ் பண்ணும்போது அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகும். ஸோ அதுக்கு வந்து பல டைமென்ஷன்ஸ் இருக்கு திங்கிங்ல. இதே கவனிச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ். ஐயோ அவங்க அப்பயே சொன்னாங்க இதெல்லாம் உருவாக்காத, பிசினஸ்னா லாஸ் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அதை பிரேக் பண்ணிட்டு இப்ப நீட் பேஸ்ல 8 ஸ்டெப்ஸ் உருவாக்கி அதை நீடா மாத்திட்டு நம்ம டிராவல் பண்ணனா பிரைன் எரரே பண்ணாதுங்கிறது தான் இப்ப சொல்றோம். இப்ப அட்டன் பண்ணா புரியாது, நேத்ததையும் நீங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வேணா நம்ம நாளைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம், இது உங்க ஃபோன் நம்பரை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா என்னுடைய சில டீட்டெயில்லாம் நீங்க ஆக்சுவலா கிளினிக் எங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய பிளேஸ்? இல்ல நான் வரத்துக்கு தான் கேட்கறேன். வந்து ஏன்னா நான் மெட்ராஸ் வருவேன். மெட்ராஸ்ல இருந்தீங்கன்னா ரொம்ப ஓகே, திருச்சினாலும் ஓகே. இப்ப நம்ம இருக்கோம் சென்னையில வந்து நம்ம ஏப்ரல்ல தாங்க. ஆக்சுவலா சென்னையில இருந்தது, இப்ப மறுபடியும் ரெனோவேட் பண்றோம். ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல நான் இப்போ மெட்ராஸ் வரப்போறேன். நீ கம்மிங் ஆஃப்டர் பொங்கல் ஐ வில் நான் பிளான் டு தேர். அதனால நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா இது எனக்கு சில விஷயங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த பிராக்டிக்கல் ஆன்லைனை விட நேரா ஆஃப்லைன்ல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா இப்ப லேர்னிங் பீரியட்ல வந்து ஆன்லைன்ங்கிறது சம்ஹவ் இஸ் ஹெல்ப், பட் இந்த டைரக்ட் கான்டாக்ட் இஸ் வெரி பெட்டர். அதனால எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு ஏற்கனவே நான் வந்து யோகா படிச்சது, ஏற்கனவே இந்த மெடிடேஷன் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, அதை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் ஈஸியாக கேதர் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த இன்னர் தாட்டுங்கிறது ஒன்று ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அதுதான் எனக்கு பண்ணியிருக்கேன், ஜெயிச்சிருவேன். ஹெல்ப் உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு இந்த கேட்க முடியல, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருக்கு. ஓகே, உண்மையாலுமே எனக்கு இது ஸ்கூல்ல இருந்தப்ப நான் அப்ளை பண்ணினேன். எனக்கு என்ன சொல்றது, எனக்கு வந்து அந்த இயற்கையாவே இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருந்ததுனால நான் ஹேண்டில் பண்ணேன். இப்ப நான் வந்து எனக்கே பண்ண போகும்போது கொஞ்சம் தில்லிங்காவும் இருக்கு, அதே சமயத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஐ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது இன்னும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெளிவதியா வந்துச்சு. இப்பயும் இருக்கு, பட் இருந்தா கூட அது எனக்கு விட்டுட்டோமோ இல்ல அது நம்ம உணரலையாங்கிறது தான் இப்ப என்னுடைய யோசனை. மற்றபடி தெளிவதில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க பார்த்தோன்னா உள்ளத்துல இருந்து வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணது. இப்ப அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். மறுபடியும் ரீகெயின் பண்ணதான் உங்ககிட்ட நேரா வரணும்னு பாக்குறேன். சரி, ஓகேங்க. எனக்கு ஃபோன் நம்பர்ல பேசுற மேடம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ யாராவது இந்த 8 ஸ்டெப்ஸ் மைண்ட்ல பார்க்க முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது மேம். லட்சுமி, நான் வந்து எனக்கு 8 ஸ்டெப்ஸ் வந்து முதல்ல என்னோட ஸ்கில்ல வந்து நான் ஒரு நல்ல டீச்சர், ஓகே, பட் அது தாண்டி இன்னும் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட சைக்கோ தெரபிஸ்டும் கிளாஸ் பத்தி கேட்க வந்தேன். பட் இப்ப என்னால அந்த 8 ஸ்டெப்ஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, எனக்கு வந்துட்டு பொருளாதார தேவைன்றது என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு நிறைவடையுதுன்றதுனால எனக்கு அதை நான் இப்ப கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு. செகண்ட், என்னோட சன்னுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு கோர்ஸ் வேணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு ஒரு டேட் சொல்லுங்க. அவனுக்கு JEE எக்ஸாம் உள்ளவே கூட ஒரு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தா இன்னும் நல்லா அவன் பர்ஃபெக்ட் பண்ணுவானேன்னு நினைக்கிறேன். அடுத்ததான், நான் ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படின்றப்ப என்ன மாதிரி கொலீக்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நான் சொன்னேன். பட் எல்லாராலையுமே இந்த டைம்ன்றது எங்களால கண்டினியூ பண்ண முடியல. இப்பவே நான் வந்து தினமும் கிளாஸை மாத்தி மாத்தி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிதான் நான் இப்ப இங்க உட்கார்ந்துருக்கேன். ஸோ அடுத்த கிளாஸ் பிப்ரவரின்னு போட்டிருந்தீங்க. கொஞ்சம் எங்க ஒர்க்கிங் லேடிஸ்க்காக கொஞ்சம் டைம் வந்து நல்லா பண்ணணும்னா நல்லா இருக்கும். என்னோட டீச்சர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டைமிங்காலதான் அட்டென்ட் பண்ண முடியல. நான் ரெக்கார்டிங் கொடுத்திருக்கேன், கிளாஸ் லிங்க் கொடுத்திருக்கேன். ரெக்கார்டிங் கொடுத்துருங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி, அதாவது டிஸ்கஷன் மாதிரி வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். அதுல கூட ஆனா 11 o'clock தான் இருக்கு. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஓகே மேம். எனக்கு வந்து ரொம்ப இப்போ என் பையன் வந்து வீட்டுல லீவ்ல வந்திருக்கான், சின்னவன். பட் அவன் வந்து இப்போ போனே பார்த்துட்டு தான் இருக்கான், டிவியே பார்த்துட்டு தான் இருக்கான். நான் எதுவுமே சொல்லலை.
முன்னாடிலாம் என்ன சொல்லுவேன்னா கண்ணு கெட்டு போயிடும், கண்ணாடி போட வேண்டியதாயிடும், ஓவரா பார்க்காது அப்படின்னு. நான் ஒண்ணு மட்டும் பண்ணேன், ஒரு ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புக்கை மட்டும் எடுத்து கொடுத்து படின்னு சொன்னேன். 2 நாள் அமைதியா இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, அது பேஜ் நம்பர் எவ்வளோன்னு பார்த்துக்கோ, நீ இன்னும் 13 days வீட்டுல இருப்பேன்றப்போ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோ, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஜ்னு படிக்கணுமோ அது மட்டும் படிப்பா அப்படின்னு சொன்னா 2 நாளா படிச்சிருந்தேன். பட் நான் டிவி பார்க்காத போன் பார்க்காதன்னு சொல்லல. ஏன்னா நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்பிக்கைன்றது நம்ம நம்பினாதான் அது உண்மையாகும் அப்படின்னு சொன்னது. ஸோ எதுவுமே இப்ப நான் வந்து அது என்னால நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. பட் இதை தாண்டி டீச்சிங் ப்ரொஃபஷன் தாண்டி நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். என்னோட வீட்டுல என்னோட 2 சன்ஸும் வெளியில இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு நிறைய டைம் இருக்கு. இன்னும் நான் சர்வீஸ் பண்ணணும்னு விரும்புறேன் இன்னும் இந்த சொசைட்டிக்கு. அது நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் மேம். இங்க இருக்கிற எல்லாரும் எதற்கும் சொல்ல விரும்புறது, என் லைஃப்ல கிடைச்ச நான் நிறைய பயிற்சி அட்டன் பண்ணிருக்கேன். பட் என்னோட லைஃப்ல கிடைச்ச தேவதை நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. ஸோ நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க நம்ம குரூப்ல கேளுங்க. நம்ம இன்னைக்கு முடிச்சுப்போம். நாளைக்கு ஃபைனல், நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எமோஷனல் ஃபிட்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்றேன். அதுல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ அவங்க தான் வரணும். ஹானஸ்டா யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ அவங்க தான் வரணும். எனக்கு புரியாது, நீங்க வந்து 10 செஷனையும் நீங்க அட்டென்ட் பண்ணாம புரியவே புரியாது. ஒரு செஷனை ஸ்கிப் பண்ணீங்கனாலும் அவ்வளோ டவுட்ஸ் வரும். அப்புறம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. ஸோ எமோஷனல் ஃபிட்னஸ் டெய்லி ஒர்க் அவுட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வரலாம். நீங்க ஜாயின் பண்ணணும்னா, அதாவது புதுசா யாராவது ஜாயின் பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த்துக்கு எல்லாமே ஃப்ரீ செஷன் தான். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்க வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த 10 செஷனையும் அட்டென்ட் பண்ண வச்சு அந்த எமோஷனல் ஃபிட்னஸ்க்குள்ள நீங்க கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. பையனுக்கு கிளாஸ் கேட்டீங்க மேம். என்ன உதயலட்சுமி? என்னோட பையனுக்கு நீங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணி தரணும் மேம். மென்டல் ஸ்ட்ரெஸ் அவனுக்கு அதிகமா இருக்கு. இல்ல நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 6th to 12th அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு 10 days பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் அது டேட் அண்ட் டைம் நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. நான் அதை மட்டும் சொல்றேன். நான் அதை சொல்லும் போது நீங்க குழந்தைங்களை மோஸ்ட்லி 6th விட 8th to 12th தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்து நான் உங்களுக்கு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். டேட் அண்ட் டைம் நீங்க உள்ள கொண்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், கேட்கலாமா? குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஓகே மேம்.